என்ன குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு ராஜா கதை. ராஜா கதைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க போற ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவரு நல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாலும் முன் யோசனை இல்லாம ஏதாவது செயல்களை செஞ்சிருவாரு. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே யோசிச்சு செய்யணும்ல. ஆனா அவர் யோசிக்கவே மாட்டாரு, எதையாவது செஞ்சிருவாரு. அவருக்கு பிடிக்காதது யாராவது ஏதாவது செஞ்சா அவருக்கு உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு அவர் உடனே என்ன பண்ணிடுவாரு, அவர்கிட்ட ஒரு 5 நாய் இருக்கு, பெரிய பெரிய நாய். அந்த நாய்க்கு இரையாக்கிடுவாரு. அதாவது அந்த நாய்கிட்ட விட்டுருவாரு. அவங்கள அது கடிச்சு கொதறி சாப்பிட்டோம். இந்த மாதிரி அவர் பிடிக்காத யாராவது ஏதாவது செஞ்சா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவரோட அரசவையில இருக்கக்கூடிய சாதுரியமான மந்திரி ஏதோ செஞ்சுட்டாரு. அது என்ன ஏதுன்னு கூட அந்த ராஜா விசாரிக்காம உடனே என்ன பண்ணிடுவாரு, மந்திரி யாரே, உங்களை நான் என்னோட நாய்க்கு இரையாக்க போறேன் அப்படின்னு ஆணையிட்டுருவாரு. ராஜா ஆணையிட்டாரு. உடனே மந்திரி என்ன பண்ணாரு, யோசிச்சாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ராஜா கிட்ட சொன்னாரு, சரி அரசரே, நீங்க என்னைய உங்களுடைய நாய்க்கு இரையாக்கிடுறீங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுங்க மந்திரியாரே அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஒரு 20 நாள் அவகாசம் கொடுங்க. நான் 20 நாள் கழிச்சு வரேன், நாய்கிட்ட என்னை இரையாக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரி என்ன ராஜா சொல்லுவாரு, சரி அப்பனா 20 நாள் கழிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த மந்திரியார் காலம் காலம், அதாவது பரம்பரையா அவங்க தாத்தா அவங்க அப்பான்னு பரம்பரையா இந்த ராஜாவுக்கு, இந்த அரசவைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த மந்திரி என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. போயிட்டு நல்லா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இந்த நாயெல்லாம் இருக்குல்ல, இந்த 5 நாயும் ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கிறாங்கல்ல, அந்த நாய்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சு பாத்துக்குவாங்க. ஏன்னா பெரிய நாய். அந்த இடத்துக்கு போறாரு இந்த மந்திரி. அங்க போய் இந்த நாயை பாத்துக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு, இந்த நாய் எப்ப சாப்பிடும், இந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு. அவன் சொல்றான், ஐயா நான் இப்பதான் சாப்பாடு கொடுக்க போறேன், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல அதெல்லாமே சாப்பிட்டுருவோம் ஐயா அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த மந்திரி சொல்றாரு, சரி நீ போ, அந்த சாப்பாடை என்கிட்ட கொடு, நான் இந்த நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாயை பாத்துக்கிறவனும் இவர்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு உள்ள அனுப்புறாரு. இவர் உள்ள போய் என்ன பண்றாரு, அந்த நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறாரு. நாய்க்கு சாப்பாடு கொடுக்கும் போது இவர் அப்படியே மேல அந்த நாயெல்லாம் தடவி கொடுக்கறாரு. அது ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. அப்புறம் அடுத்தது இவர்கிட்ட கேக்குறாரு, அந்த நாய்க்கு வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஐயா நாங்க இந்த பணிவிட பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் நானே பண்றேன், அதெல்லாம் நானே இந்த நாய்க்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இந்த நாய்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த மந்திரியாரே பண்றாரு. இந்த மாதிரி ஒரு 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 4 நாள் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மந்திரியே எல்லா வேலையும் இந்த நாய்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நாய் பாத்துக்கிறவன் பார்த்தான், சரி மந்திரி தான் எல்லாமே பாத்துக்கிறாரு, நம்ம ஒரு 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு மந்திரியார்கிட்ட கேட்கறான். மந்திரியார் நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த நாய் பாத்துக்கிறவனும் 2-3 நாள் ஊருக்கும் போயிடுறான். இவரும் இந்த நாய்களோட ரொம்ப பாசமா இந்த நாய்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பாத்துக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு 20வது நாள் ஆக போகுது. சரிப்பா நான் நாளையில இருந்து வரமாட்டேன், ஏன்னா நாளைக்கு இந்த நாய்களுக்கு தான் இரையாக்க போறாரு அரசர அப்படின்னு சொல்றான். உடனே அந்த நாய் பாத்துக்கிறவன் கேக்குறான், என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க, நீங்க இவ்வளவு அன்பாவும் இவ்வளவு பாசமாவும் இந்த நாயை இத்தனை நாள் கவனிச்சுக்கிட்டீங்க, உங்களை இரையாக்க போறாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளையில இருந்து வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாருமே கூடுறாங்க. அந்த நாய்க்கு இரையாக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுல இவரை கொண்டு போய் நடுவுல நிறுத்தி வச்சிடறாரு அரசர். நிறுத்திட்டு நாயெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த நாயை பாத்துக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, அரசர் நாயை திறந்து விட அப்படின்னு. அவரும் நாயை திறந்து விடுறாரு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாயெல்லாம் ஓடி போய் அந்த மந்திரியார கடிச்சு கொதற போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு, இந்த நாயெல்லாம் ஓடி போய் அந்த மந்திரியார காலையில இருந்து பாக்கலையே, நேத்து அவர் இரவு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா காலையில வரவே இல்லையே அப்படின்றதுனால அந்த நாயெல்லாம் ஓடி போய் ரொம்ப பாசமா ஓடி போய் அவரை அப்படியே நக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை இப்படி 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 இப்படின்னு அதை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மேல ஏறி பாயுது, அவரை பிடிச்சிக்குது, இப்படி பண்ணிட்டு இருந்தது. அரசருக்கும் அங்க இருந்த யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்ன நாய் போய் இப்படி கடிச்சு கொதறோன்னு பார்த்தா
இந்த நாய் என்ன பாசமா அவரை கொஞ்சிட்டு இருக்கு, அவரும் வந்து அதே மாதிரி அது பண்றாரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. உடனே ராஜா மந்திரியார கூப்பிட்டு கேக்குறாரு, என்ன மந்திரியாரே, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த நாய் பாத்துக்கிறவனே வந்து கேக்குறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, அரசரே, நான் வந்து இதுக்கப்புறமா உங்களுடைய ராஜ்யத்திலயும் உங்களுடைய அரசவையிலயும் இருக்க போறது கிடையாது. நான் வேற ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதனால நான் ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். இந்த 20 நாள் உங்ககிட்ட அவகாசம் கேட்டேன்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 20 நாள் நான் வந்து இந்த நாய்களோட பழகணும் அப்படிங்கறதுக்காக தான். இந்த நாய்கள் என்ன பண்ணுது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாய்களுக்கு நான் உணவு கொடுத்தேன். இந்த நாய்களுக்கு நான் வந்து எல்லா பராமரிப்பையும் செஞ்சேன் இந்த 20 நாளும். அந்த நன்றியோட அது வந்து இன்னைக்கு நான் வந்து பாசமா தழுவிச்சு. ஆனா காலம் காலமா உங்களுடைய அரசவையில என்னுடைய தாத்தாவுக்கு முன்னாடி இருந்தவங்க, என்னுடைய அப்பான்னு எல்லாருமே உங்க அரசவையில எல்லா வேலைகளுமே பார்த்தோம். ஆனா அந்த நன்றி இல்லாம ஒரே நாள்லயே என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க வந்து எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்க, நாய்க்கு இரையாக்கணும் அப்படின்னு. இந்த நாய்கிட்ட இருந்து நாம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். நாய் நன்றியுடையது அப்படின்றது. நாம யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அதுக்கான நன்றி நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத இதுல இருந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அதனால நான் உங்க அரசவையில இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அரசர் அவர் செஞ்ச தப்பு உணர்ந்து, இல்ல மந்திரியாரே, நான் வந்து தப்ப உணர்ந்துட்டேன், நீங்க மீண்டும் இந்த அரசவையிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. மந்திரியார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு அவர் போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் நமக்கு உதவி செஞ்சாலும் நமக்கு அந்த ஒரு நன்றி உணர்வு எப்பயுமே இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்றதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? சரி, சீக்கிரமா போய் தூங்குங்க. நாம நாளைக்கு வேற ஒரு கதையோட பார்க்கலாம். டாடா, போயிட்டு வரேன்.